வணக்கம், நான் டாக்டர்.Mythili. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கசப்பாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய் பாகற்காய் பற்றி பார்க்கலாம். இந்த பாகற்காயை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இன்னும் வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பாகற்காய் அப்படின்றது இயற்கையான பிளட் பியூரிஃபையராக செயல்படும். அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். இதனால் பார்த்திங்கன்னா சருமம் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும், பிரகாசமாக பளபளப்பாக தென்படவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சொரியாசிஸ் அப்படி இல்லைன்னா எக்ஸிமா மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பரு. இந்த பிம்பிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு பாகற்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ முகப்பருவே வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாகற்காயை கசப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒதுக்காமல் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது கூட்டு மாதிரி, பொரியல் இல்லை பாகற்காய் குழம்பு மாதிரியாவது சமைத்து உங்கள் அன்றாட உணவில் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணும். தலையோட ஸ்கேல்ப் அடிபாகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா, பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் இந்த பாகற்காயை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. பாகற்காயை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் 4 முக்கியமான உடல் உறுப்புகள் தூய்மை அடைந்து ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அது என்னென்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம். இதயத்தோட தசைகளையே நல்ல வலுவடைய செய்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணும். இதனால் பார்த்தா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பு கம்மியாகி மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். ஏன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேரும். 2வது முக்கியமான உடல் உறுப்பு சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி உறுப்பு. ஏன்னா நம்ம கிட்னி உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஒருவேளை யாருக்காவது ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அதை கரைத்து யூரின் வழியாக வெளியேற்றம் செய்கிறதுக்கும் இந்த பாகற்காயை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக 3வது இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் அப்படி இல்லைன்னா மஞ்சள் காமாலை மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி கல்லீரல் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். 4வது இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு என்னென்னா நுரையீரல் உறுப்பு. நுரையீரல் உறுப்பு சம்மந்தப்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா அப்படி இல்லைனா ஃப்ளூ காய்ச்சல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் தடுத்து நம்ம நுரையீரல் உறுப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் பாகற்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இந்த பாகற்காயை எல்லாருமே வளர்கிற குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ சமைத்து சேர்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா பல மடங்கு அதிகமாகி எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பு, வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும். ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணும். பாகற்காய் தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு ஹீமோகுளோபின் எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான ஒரு உணவு இது. இந்த நார் சத்து அப்படின்றது பொதுவாகவே நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். அதே சமயம் செரிமானத்தை சீராக வைக்கும் போது பார்த்திங்கன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நார் சத்து அப்படின்றது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டாக ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய சால்யூபிள் ஃபைபர் அப்படின்ற நார் சத்து பார்த்திங்கன்னா உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி பண்ணும். இப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாம் கெலோரி அளவு கணக்கிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, இப்போ ஒரு 50 கிராம் அளவு இந்த பாகற்காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 10லேருந்து 11 கலோரி அளவு தான் இதில் இருக்குது. இதனால் ரொம்பவே கம்மியான கலோரி அளவு. கூடவே பார்த்திங்கன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த சால்யூபிள் ஃபைபர் மட்டும் இல்லை, கூடவே சார்ன்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள். இது ஹைப்போகிளைசெமிக் குணம் கொண்ட ஒரு முக்கியமான வேதிப்பொருள் அப்படின்ற காரணத்தினால ரத்தத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவை
கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பாகற்காயை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் கசப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்காம கண்ணை மூடிட்டு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சாப்பிட்டுட்டே வந்துட்டீங்க அப்படின்னும் போது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை எப்போவுமே பராமரிக்கக்கூடிய சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பாகற்காய் அப்படின்றது கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் பார்த்திங்கன்னா எந்த வகை புற்றுநோய் செல்லோட குரோத்துமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இதோட மட்டும் இல்லை, மூலவியாதி இருக்குது, மூலவியாதினால ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் பாகற்காயை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்க முடியும். மூலவியாதியினால் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கையும் நாளடைவில் சீக்கிரமே கட்டுப்பாட்டை கொண்டு வந்து சீக்கிரம் சரி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா பாகற்காயில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இப்போ குடல் புண்ணாக இருக்கட்டும், இல்லை வாய்ப்பகுதியில் புண்ணு இருக்குது, நாக்கு புண்ணு, உதட்டு புண்ணு, இல்லை உடம்புல சருமத்தில் வேறு எங்கேயாவது ரொம்ப நாள் அடிபட்டு புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, எந்த வகை புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மையும் பாகற்காயில் அதிக அளவில் இருக்குது. இதனால் பாகற்காய் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக முகப்பரு வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லைனா இந்த முக்கியமான உடல் உறுப்புகள் 4 சொன்னேன் இல்லையா, நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கூடவே இதயம் உறுப்பு, இதெல்லாம் ஆரோக்கியமாக செயல்படணும், நம்ம உடம்புல புற்றுநோய் வராமல் தடுக்கணும், மாரடைப்பு வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாகற்காயையும் கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா பாகற்காய் கூட்டு, பொரியல் இல்லை குழம்புல சேர்த்து வாரத்துக்கு 2 தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது சீக்கிரமே உங்கள் ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வர்றது நாளடைவில் நல்லாவே தெரியும். தேங்க்யூ.